வணக்கம். ருதுலோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் பூத்துட்ருக்கிற தாமரை பூக்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு புது வகையான தாமரை பூ. இதோட பேர் பார்த்திங்கன்னா இந்துலேகா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் வித் க்ரீன் சீட் பாடோடு இருக்குது. லைட் க்ரீன் சீட் பாடு தான் பார்த்திங்கன்னா இதுக்கு அழகே. இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளவர். இன்னுமே கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக வரும். கலரும் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரும். ஏன்னா இந்த கிழங்கு கெமிக்கல் பயன்பாட்டில் இருந்திருக்கும். அப்படி இருந்த கிழங்கு நம்மளோட ஆர்கானிக் மெத்தடுக்கு மாறும்போது கொஞ்சம் லைட் கலர்லேருந்து அதுக்கப்புறமா டார்க் கலராக மாறிக்கும். நம்மளோட தாமரை கிழங்கு நம்ம ரீபாட் பண்ணி போடும்போது நமக்கு நல்லாவே ஒரு டார்க் கலர்ஸ் கிடைக்கும். நம்ம அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்வேதா அப்படிங்கிற வெரைட்டியோட இதில் தான் இது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லீஃப் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லீஃபே இந்த அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட காவேரியில் வந்த மெச்சூர்டு ஸ்டாண்டிங் லீஃப் மாதிரியே இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லீஃபே. அடுத்த ஸ்டாண்டிங் லீஃப் பாருங்கள். இது எல்லாமே இன்னும் பிஞ்சு இலை தான். 4 நாள் தான் ஆச்சு. இன்னுமே பெருசாகும். இந்த இலை பாருங்கள் எந்த டேமேஜும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா எல்லா செடியிலிருந்து இது தள்ளி இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வேறு எந்த செடியுமே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சி தாக்கமும் இல்லாமல் ஆர்கானிக் மெத்தடில் வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சி தாக்கமும் இல்லாமல் இந்த மாதிரி வளர்க்க முடியும். ஆனால் அதை நிறைய பேர் செய்கிறதில்ல. இதோட 3rd லீஃபில் பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு வச்சுருக்கு. அது இன்னும் சின்ன மொட்டு தான். இன்றைக்கி தான் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இன்னுமே பார்த்திங்கன்னா இலை நல்லா பெருசாகும். இது வீடியோலேயே கவர் ஆக மாட்டேங்குது, அவ்வளோ பெரிய இலையாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி காமிக்கிறேன் பாருங்கள் அது எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக தட்டாக இலை தாங்க. உள்ள டேங்கே பிடிக்காத அளவுக்கு இருக்குது. அடியில் இருக்கிற இலை கண்டிப்பாக டேமேஜ் ஆகுங்க இந்த மாதிரி வரும்போது. ஆனால் லீஃப் நம்ம கட் பண்ண முடியாது மொட்டுக்கள் வச்சுருக்கிறதுனால. இதை அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் பூ நல்லா பெருசாக வரும். ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் எல்லாமே பெண் இலைகள், ஸ்டாண்டிங் லீஃப் எல்லாமே ஆண் இலைகள்ங்க. பாருங்கள் இது ஃப்ளோட்டிங் லீஃப் கூட வந்த ஒரு பட் தான் அது, ஃபஸ்ட்டு பட்டு. அடுத்ததாக இப்போ ஒரு 2 மொட்டுகள் வச்சுருக்கு. அந்த மொட்டை கரெக்டாக கவர் பண்ணல, நான் விட்டுட்டேன். இன்னுமே இது இலைகள் பெருசாகுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் எந்த அளவுக்கு மொட்டுக்கள் வைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். எல்லா இலையுமே சின்ன இலையே கிடையாதுங்க. ஃபுல்லாக பெரிய பெரிய இலை தான். இந்த வெரைட்டி இந்த அளவுக்கு பெருசாக வரும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல. ஏன்னா 1000 இதழ் தாமரையை விட பெருசாக வருது. டேங்க் பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் பெரிய டேங்க்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இருக்கிறதுலையே ஒரு பெரிய டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பாட்டிங் போடுறது ரீபாட்டிங் பண்ணுறது ரெண்டுமே சிரமமாக இருக்கும். நம்ம உள்ள டேங்க்குள்ளே இறங்கி நின்று தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் தாமரை செடி ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸ்வேதா நம்மளோட பூக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காகவே இருக்குது. லைட் பிங்க்கில் தான் எல்லோரும் காமிச்சிருக்காங்க. ஆனால் ஆர்கானிக் மெத்தடுக்கு மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் கொடுக்குது. பார்க்கலாம் பூத்ததுக்கப்புறம் என்ன கலர் வருதுன்னு. ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன், டார்க்காக தான் இருக்குது. பட் பார்க்கலாம். அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இலியாங் 1000 பெட்டல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இந்த ஃப்ளவரிங் வருமானு தெரில, வச்சுருக்கேன், பார்க்கலாம் வருதான்ட்டு. அடுத்ததாக ஃபுல்லாக இலையை கவர் ஆகி நிற்கிறது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் தான். இது ஒரு 10 நாள் விட்டுட்டு கொஞ்சம் காஞ்ச இலையை மட்டும் கட் பண்ணி விடலாம். அப்போ தான் அடுத்த மொட்டுக்கள் வைக்கும். நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் மாட்டு சாணம் உரம். மாட்டு சாணம் உரத்தை நான் இந்த மாதிரி தான் போட்டு வச்சு தான் பயன்படுத்துவேன். கொஞ்சம் மக்கி கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம தாமரைக்கு பயன்படுத்திக்கலாம். இது எல்லாருமே எங்களோட சொந்த தோட்டத்து உரம் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. காசு கொடுத்து வாங்கி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஒரு 100-150 தொட்டிக்கு. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜம்போ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. ஜம்போ நான் ரீபாட் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் க்ரோத் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டப்பில் இருக்கிற ஸ்வேதா மொட்டுக்கள் மயில் சாப்பிட்ருச்சுங்க. அது போக இப்போ தான் ஒரு மொட்டு வச்சுருக்கு. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது அர்னிமா அப்படிங்கிற வெரைட்டி. இதில் ஒரு 4 மொட்டு கோழி சாப்பிட்டது போக மீதி இருக்கிற மொட்டுக்கள் மேலே வந்திருக்கு. மயில் சாப்பிடாமல் இருந்தால் ஓகே தான், என்ன பண்ணணும்னு தெரியல. நல்ல ஹைட் கொடுக்குதுங்க அருணிமா. பேரலில் கொடுத்து பார்க்கணும், ரொம்ப சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற சேரா. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காவேரி தாங்க. காவேரி ஆர்கானிக் மெத்தடுக்கு மாறினதுக்கப்புறம் அதோட ஒரிஜினல் கலர் நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. எல்லா பூவுமே ஒரிஜினல் கலரில் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதோட ஒரிஜினல் கலரை பாருங்கள் எவ்வளோ தான் அழகாக இருக்குங்க. நம்ம ஓவராக கெமிக்கல் பயன்பாடு இருக்கிறதுனால அதை ஒரிஜினாலிட்டி போய் கலர் போய் எல்லாம் டல்லாகிடுது. இதுதான் அதோட ஒரிஜினல் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு.
காவேரியோட கலர் காவேரிக்கு மட்டுமே அந்த மாதிரி இருக்குது கலரு. நடுவில் இருக்கிற சீட் பாட் பாருங்கள். சீட் பாட்டோட நிறைய பேர் காமிச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் காவேரி. எவ்வளோ ஒரு கலர் பாருங்கள். இது இந்த கலரில் யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே NPK DAP தானே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரிஜினாலிட்டி போயிடும். NPK DAP கண்டினியூ யூசேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரிஜினாலிட்டி போயிடும், மலட்டுத்தன்மை வரும். எல்லா செடிகளுக்குமே DAP NPK தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒயிட் பியோனி அப்படிங்கிற வெரைட்டி. இது நல்ல ஒரு மெச்சூர் ப்ளூமுங்க. இது சென்டரில் பாருங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன இதழ்கள் வந்திருக்கும். நல்லா மெச்சூராக இருக்குது பிளான்ட் அப்படின்னு அர்த்தம். நல்லாவே கிழங்குகள் வந்திருக்கும். இது டார்மெண்ட்டில் தான் இருக்குது, ஆனால் பூத்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, பூக்கிற வரைக்கும் பூக்கட்டும், அப்புறமா கிழங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தேன். நல்லாவே முத்தி இருக்குங்க செடி. அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒயிட் பியோனி தாங்க. பேரலில் கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா ஒயிட் பியோனி நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக வரக்கூடிய வெரைட்டி. ஆனால் பேரலில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இப்போதைக்கு இந்த செடி வரல. ஏன்னா டியூபர் சின்னதாக இருந்ததுனால இருக்கலாம். ஒரு 3 மொட்டுக்கள் வரைக்கும் வச்சுருக்கு. இன்னுமே இலைகள் பார்த்திங்கன்னா 2 மடங்கு வரணும். பார்க்கலாம். இது 1 மந்த் ஆன செடி தானே. நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா சாட்டா பொங்கட். சாட்டா பொங்கட் சொல்லவே வேண்டாம், க்ரீன் ஆப்பிள் மாதிரி பூத்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா சாந்தினி. சாந்தினி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் பிங்க் க்ளவுடில் இருந்து இது இதேவே பிங்க் க்ளவுடுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் லைட் பிங்க் இருக்கும். பிங்க் க்ளவுடோட வெரைட்டி தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது டார்க் பிங்க்கு, இது லைட் பிங்க்கு. மனம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இதோட மனம் நல்லா வீசிக்கிட்டே இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி சாந்தினி அப்படிங்கிற வெரைட்டி. இதை பிகினர்ஸ் தாராளமாக போடலாம். முதல்ல தாமரை வளர்க்குறீங்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிங்க் க்ளவுடுக்கு அடுத்தது சாந்தினியை தாராளமாக போடலாம். ஏன்னா நல்லாவே ஒரு ஃப்ளவரிங் கெப்பாசிட்டி சாந்தினியில் இருக்குது. நல்லாவே பூக்களும் கொடுக்குது. இது பாருங்கள், அந்த சென்டரில் இருக்கிற பிங்க்கு தான் இதில் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பிங்க் க்ளவுட்லேருந்து தனிச்சே இருக்கும். ஏன்னா ஒரு லைட் ரோஸ் கலந்த மாதிரி இதழ்கள் இருக்கும், ஒயிட் இருக்காது. பிங்க் க்ளவுடில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் இருக்கும் இதழ்களில். இதில் லைட் ரோஸ் கலந்த மாதிரி ஒரு இதழ்கள் இருக்கும் சாந்தினியில். அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்துலேக்கா தான். இது கொஞ்சம் டல்லாக தாங்க தெரியுது, ஆனால் கலர் இது கிடையாது. பார்க்கலாம். நம்ம ரீபாட் பண்ணி கொடுக்கும்போது செடி நல்லாவே பெருசாக வரும். இதையும் பேரலில் கொடுத்து பார்க்கலாம். இது நல்லாவே பெரிய இலைகள் கொடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்ட் கலர் நமக்கு வந்துடும். அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பூவும் பூக்கும். ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு இது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா பூக்கும். அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்வான் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. ஒயிட் ஸ்வான் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் நல்லா பூத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் என்னால் அது வீடியோ எடுக்க முடியல. அதனால் இதை நான் டெரஸில் கொண்டு இப்போ பூக்க வச்சுருக்கேன். இது ஒன்றும் கரெக்ட் பாட்டிங்கில் இல்லைங்க, சும்மா தான் நட்டு வச்சுருக்கேங்க. உரம்லாம் எதுவும் கொடுக்காம பழைய மண்ணில் தான் நட்டு வச்சுருக்கேன். சூப்பராகவே வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. நல்ல ஒரு டார்க் கலர் கொடுக்குதுங்க. மகிமா மாதிரியே இருந்தாலும் சென்டரில் மகிமாவில் கொஞ்சம் ஒயிட் வரும். இதில் ஒயிட் வந்திருந்தாலும் ரொம்ப ஒயிட் வரல. நல்ல ஒரு டார்க் கலர் கொடுக்குது. குயின் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நீலோர் பழம். இந்த பூவை மட்டும்தாங்க கோயிலுக்குள்ளே வாங்கிக்கிறாங்க. மற்ற அல்லிப்பூக்கள் எல்லாம் அவங்க கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னு தெரியல. திருப்பூரில் அல்லிப்பூக்கள் உள்ளே யாரும் கொடுக்குறதில்ல, வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அது கவர் ஆகிறதில்ல, அதனாலேயே கூட இருக்கலாம். தாமரை பூக்கள் மட்டும்தான் உள்ளே வாங்கிக்கிறாங்க. அது போக இந்த பூக்கள் வாங்கிக்கிறாங்க. இது நீலோர் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இந்த ஃப்ளவர்ஸ் நான் கோயிலுக்குள்ளே கொடுத்துருக்கேன். அல்லி ஃப்ளவர்ஸ் உள்ளே அலௌட் இல்லாமல் இருக்குது. இதுலேயே பாருங்கள், ரெண்டும் ஒரே செடியில் தான். இது நல்ல ஒரு டார்க் கொடுத்துருக்குது. காரணம் என்னென்னா இதுக்கு நான் இது பூக்கிறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும். அது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே கலர் டார்க் வருது. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் காமிச்சிருக்கேன். தாமரை கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.